இது தாலுகா பஞ்சாயத்து போர்டு இது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் பிழைக்கிறதுக்கு கூட எங்களுக்கு இதுவும் இல்லை. எங்களுக்கு வெளி வசதி இல்லை, குழந்தைங்க போகிறதுக்கு வசதி இல்லை. நாங்கள் வயசாகணுங்க. நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓட போகும்போது கீழே வெளி விட மாட்டுறாங்க. நாங்கள் ரொம்ப இதுவாக இருக்குது, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் தான் பதில் சொல்லணும். நாங்கள் குழந்தை குட்டிங்களை வச்சுக்கின்னு நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்ற என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு முடிவு பண்ணி கொடுக்கணும்ப்பா. எங்களுக்கு வெளி இல்லை, ரொம்ப வெளி இல்லை. எங்களுக்கு இந்த பக்கமும் போக முடியல, இந்த பக்கமும் போக முடியல. நாலா பக்கம் எங்களுக்கு வெளி இல்லை. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. எங்களுக்கு ஒன்று சென்ட் 1 இருக்கு. 1.25 ஏக்கர் இருக்கு. ஆமா. உங்களுக்கு பட்டா நிலத்துக்கு கீழே வந்து என்ன நிலம் இருக்குங்க? போகும்போது ஓடை புறம்போக்கு இருக்கு. நீங்க அந்த ஓடை புறம்போக்கு வழியா ஏன் நீங்க போக மாட்டீங்க? அவங்க பயிர் பண்றாங்க. அவங்க சேகர் ஜெயலட்சுமி பெருமாள் சாமி ஏன் விட மாட்டாங்க? அவங்க வந்து நான் விட முடியாது, எங்க போறிய போ. இது சம்பந்தமா நீங்க புகார் அளிச்சிருக்கீங்களா? அளிச்சிருக்கோம். யாராண்டு அளிச்சிருக்கீங்க புகார்? கலெக்டர் அனுப்பணும். எங்க திருப்பத்தூர்ல புகார் பண்ணிருக்கீங்க. புகார் மனு மீது எதுவும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க? எதுவும் எடுக்கல. இதோ வரேன் பாக்குறேன்றாங்க, எதுவுமே எதுவும் பண்ணல. எவ்வளவு நாளா நீங்க மனு அளிச்சிருக்கீங்க? நாங்க ஒரு 4 வருஷமா செய்யறோம். 4 வருஷமா. அதுக்கு உண்டான நகல்கள் வச்சுட்டு இருக்கீங்களா? சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் அந்த புகார் தெரிவிச்சிருக்கீங்களா? கிராம நிர்வாக அலுவலர் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. தாலுகா ஆபீஸ்லயும் போய் சொல்லிக்கிறோம், அவங்களும் எடுக்கல. இந்த நீர்நிலை ஓடை புறம்போக்குல இலவச வீடு கட்டியிருக்காங்க. இலவச வீடு கட்டியிருக்காங்க. மின்சார வசதியும் அந்த வீடு எவ்வளவு நாளா கட்டியிருக்காங்க? அந்த ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. 6 வருஷமா வந்து 6 வருஷமா இருக்காங்க. இது சம்பந்தமா அந்த அதிகாரி எந்த ஒரு அதிகாரியும் யாரும் கேட்கல. பிடிஓ ஆபீஸ்லயும் யாருமே வந்து என்ன ஏன் இந்த மாதிரி தாசில்தார் யாருமே வரல. இந்த காண ஓடையிலே ரோடு போட்டாங்க, வீடும் கட்டியிருக்காங்க. ரோடு போட்டிருக்காங்க. அவங்க கூட வந்து என்ன வீடு கட்டணும்னு கேட்கல. அவங்க கூட ரோடு போட்டவங்களும் கேட்கல. யாரும் கேட்கல. உங்களுக்கு நல்லா தெரியுங்களா? ஓடை புறம்போக்குல தான் ரோடு போட்டிருக்காங்க. தண்ணி போற காலத்துல போட்டாங்க. அது சான்சன் ஆகாம அந்த ஆளு இறந்துட்டாரு. பாவம் இறந்துட்டாரு. நீங்க அந்த ஓடை புறம்போக்கு வழியா உங்க நிலத்துக்கு வர்றதுக்கு வெளி இல்லைங்க. வழி என்ன சொல்றாங்க? கேட்டா என்ன சொல்றாங்க? எங்களால விட முடியாது. எங்கேயாவது போங்க, நான் விட மாட்டேன். மிரட்டல் ஏதாவது விடுறாங்க? மிரட்டல் விடுறாங்க. வெட்டுவன் குத்துவன் சொல்ற நபர் யாருங்க? சேகரு, இவரு பெருமாள் சாமி, ஜெயலட்சுமி. 3 பேரும் தொடர்ந்து அச்சுறுத்தல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எங்க நிலத்துக்கு கீழே அவங்களுக்கு தான் இருக்கு. அவங்க தான் பயிர் பண்றாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க. அவங்க தான் உங்க அந்த நீர் ஓடை புறம்போக்கு ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க. வீடு கட்டி அவங்க தான் இருக்காங்க. துறை சார்ந்த அலுவலர்கள் வந்து எந்த ஒரு நடவடிக்கை யாரும் எடுக்கல. நாங்களும் வந்து பல முறை சொல்லியாச்சு, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எங்களோட வாழ்வாதாரத்துக்கு முதலமைச்சர் தான் வெளி வசதி செஞ்சு தரணும். முயற்சி பண்ணி அவங்க எல்லா இடத்துக்கும் போய் வந்துட்டேன், யாரும் எந்த இதுவும் நடவடிக்கை எடுக்கல. எங்களுக்கு கையெழுத்து மூடுறோம், நீங்க எங்களுக்கு வெளியே காமிச்சு கொடுங்க. எங்களுக்கு வெளியில ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவங்க தான் இது பண்ணணும்.